ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி. வரம் யாவும் தருபவளே போற்றி போற்றி. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று உன் தாய் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. இந்த அன்னை இத்தனை நாட்கள் கழித்து உன்னை காண வந்திருக்கின்றேன். உன்னிடம் பேச வேண்டும் என்று ஆசையோடு வந்திருக்கும் இந்த அன்னையை அவமதித்தோ இல்லை அலட்சியப்படுத்தியோ இந்த பதிவை பாதியில் தள்ளிவிட்டு போகாதே. என் வாக்கை கேட்க வந்த என் அன்பு செல்வமே, இதை இறுதி வரை பொறுமையாக கேள் என் தங்கமே. நான் இத்தனை நாள் உன்னை தேடி தேடி வந்ததற்கான காரணத்தையும் இப்பொழுது உன்னை தேடி வருவதற்கான காரணத்தையும் மறுத்துவிடாதே கண்மணியே. இறுதி வரை கேள், பாதியில் தள்ளிவிடாதே. பாதியில் தள்ளிவிட்டு போக வேண்டும் என்று உன்னை சுற்றி இருக்கும் உன் எதிர்மறை ஆற்றல்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதை நீ பூர்த்தி செய்துவிடக் கூடாது. இந்த அன்னை என்ன சொல்லி இருக்கிறேன், எதற்கு சொல்லி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு செல் என் தங்கமே. உனது காலகட்டங்கள் சரியில்லாத நேரத்தில்தான் நான் உன்னை தேடி வருவேன் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. கண்கள் கலங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அனைத்தையும் பார்த்து பார்த்து கண்களில் இருக்கும் கண்ணீர் வற்றி போய்விட்டது என் தங்கமே. உனது மனமும் கலக்கத்தோடு தான் இருக்கிறது. உனது எண்ணமும் தெளிவில்லாமல் தான் இருக்கிறது. நீ இப்பொழுது நான் சொல்வது சரிதானே என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். இறுதியில் நான் உன்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கப் போகின்றேன். என்ன பிள்ளையே, அதற்கான சரியான பதிலை நீ கொடுப்பாயா என்பதற்குத்தான் உன் அன்னை நான் காத்திருப்பேன். உன் பதிலுக்காக உன் அன்னை காத்திருப்பேன் என் பிள்ளையே. மனதில் கலக்கம் இருக்கிறதல்லவா? சிறிதளவு பயத்தோடும் தானே உன் வாழ்க்கை நகர்த்தி கொண்டிருக்கிறாய் என் தங்கமே. தெய்வத்தின் நம்பிக்கை இருக்கின்றது என்று உன் நாவு சொன்னாலும் கூட மனதில் சில கலக்கங்கள் இருக்கின்றதல்லவா என் தங்கமே. தெய்வம் முழுமையாக நடத்தி கொடுக்குமா, இல்லை நமது கையை பாதியில் தள்ளிவிட்டு போய்விடுமா என்று அவ்வப்பொழுது உன் மனதிலும் வந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றது இது போன்ற எண்ணங்கள். நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை. நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்று என்னிடம் மறைத்து முடியுமா என் தங்கமே? உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்ததை பற்றி மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இனி நடக்குமோ என்று மிகவும் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாயே என் தங்கமே. வாழ்க்கையில் அடுத்த நொடி என்ன என்பதை பற்றி மிகுந்த பயப்படுகிறாய். நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விடுமோ, நடக்கக்கூடாதது நடந்து கொண்டிருக்கிறதோ, நடக்க வேண்டியது நடக்காமல் நின்று போய்விட்டதோ என்று தெய்வம் இருளிலேயே என்னை தேட வைத்து கொண்டிருக்கிறதே என்று நான் நம்பிய தெய்வம் என்னை வெளிச்சத்திற்கு அழைத்து வருமா என்று கேள்வி உன் மனதுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என் தங்கமே. என் குழந்தையே, அன்பு குழந்தையே, தெளிவான நீரில்தானே என்ன இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள முடியும். தெளிவில்லாத நீரில் எதை கண்டுபிடிக்க நீ? அதற்காகத்தான் என் தங்கமே நான் உன்னிடம் அடிக்கடி சொல்கின்றேன், உன்னுடைய எண்ணத்தை தெளிவுபடுத்தி தெளிவாக வைத்துக்கொள் என்று. நீ குழப்பத்திலேயே நின்று கொண்டிருந்தால் உன் அருகில் நிற்பது உன் துரோகியா அல்லது உன் நண்பனா அல்லது உன் உறவா என்று எப்படி நீ கண்டுபிடிப்பாய்? தோள்களை தட்டி கொடுத்து கொண்டு உன்னை கட்டி வாரி அணைத்து கொண்டு உனக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருப்பதெல்லாம் மிகவும் கொடிய விஷம் என்பதை நீ எப்பொழுது தெரிந்து கொள்வாய்? என் தங்கமே, போ. தெய்வத்தையே குறை சொல்லிக்கொண்டு தெய்வம் என்னுடைய நல்ல உறவுகளை பற்றி இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று
நீ என்னை குறைசாற்றிக் கொண்டிருக்கிறாயே என் தங்கமே. ஆனால் உறவுகள் உன்னிடத்தில் பேசும் வார்த்தைகள் உனக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது என்பதை நான் அறிய மாட்டேனா? உனக்கு அவர்கள் பாதுகாப்பாக தெரிகிறது அவர்கள் செய்வதெல்லாம் என்று நான் அறியவில்லையா என்று உன் மனதில் நீ இப்படியெல்லாம் நமக்கு நல்லதை செய்பவர்களா தீமை செய்ய போகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, நல்லவர்களாக உன்னிடம் நடித்து கொண்டிருப்பவர்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லையே என்றுதான் உன்னிடம் நானே வந்து கூறுகின்றேன். கண்டுபிடித்து நான் சொன்னால் எல்லா உறவுகளையும் என்னை விட்டு விட்டு விலக வைத்து கொண்டிருக்கிறீர்களே, நான் பிறகு அனாதையாக நிற்பேனா என்று நீ என்னையே சில நிமிடத்தில் ஒரே நேரத்தில் கேள்விகளை உன் மனதிற்குள் கேட்டுக்கொண்டிருக்கிறாயே என் பிள்ளையே. அடி மீது அடி வைத்து உன்னுடைய வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரையும் நீ இழந்துக்க வேண்டும் என்று காத்திருக்கும் உன் எதிரிகளும் உனது துரோகிகளும் அல்லது உனக்கு பகையாக இருக்கும் பகையாளிகளும் வேறு யாரும் அல்ல, உனக்கு மிகவும் நெருக்கமாகத்தான் ஆறுதலை கூறிக்கொண்டுதான் உன்னுடைய கண்ணீரை துடைத்து கொண்டுதான் உன் அருகில் நின்று கொண்டுதான் உன்னை அணைத்து கொண்டுதான் நம்பிவிடாதே இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று பிள்ளையே, நம்பிவிடாதே. நம்பினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இழந்ததை நினைத்து வருத்தப்படும் உனக்கு ஆறுதல் கூறிக்கொண்டே இருப்பதையும் நீ இழக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அருகில் அவன் காத்திருக்கிறான் என்பதை புரிந்துகொள், என்பதை தெளிவாக தெரிந்து கொள் பிள்ளையே. எதுவும் அறியாதவள் நீ, கள்ளம் கபடம் இல்லாதவள் நீ, அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காதவள் நீ, அடுத்தவர்களின் சொத்துகளுக்கு ஆசைப்படாதவள் நீ. அப்படி இருக்கும்போது உன்னை அழிப்பவர்களை நீ சுயநலமாக தெய்வத்தையே வைத்து தெரிந்து கொள்ளாமல் தெய்வம் சொல்கிறது என்று சுலபமாக நீ தெரிந்து கொண்டிருக்கலாமே என்பதை நம்பு. உன் நம்பிக்கைதான் எப்பொழுதும் தெய்வத்தின் ஆற்றலை அதிகப்படுத்தி உனக்கு உதவி செய்ய தூண்டும் பிள்ளையே. காதுகளாவது கடுகளவு உனக்கு அவநம்பிக்கை வந்துவிட்டாலும் தெய்வம் கூறுவதை உண்மை என்று உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாது என்பதை தெரிந்து கொள் என் அன்பு பிள்ளையே, என் அன்பு செல்வமே. பாடாய் படுகின்றேன் உன்னிடத்தில் தெளிவுபடுத்த. ஆனால் உன்னிடத்தில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் என் வாக்கை முழுமையாக புரிந்து கொண்டு அதன் பின் என்ன செய்ய வேண்டும் என்பதை கணித்து உன்னை அதன் பின் மூலையில் போடுகிறதே, அதை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே. என் வாக்குகளை அது முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடாது என்று உன்னை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. என் அன்பு செல்வமே, என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இருக்கும் தீங்குகளை அழித்து காட்டத்தான் உன் கர்ம வினை உன்னை அழிக்க காத்திருக்கிறது அல்லவா? அந்த அழிவில் இருக்கும் உன்னை காப்பாற்றி மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் நான் இந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுத்து உனக்காக இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன். இனி எப்பொழுது உன் வாழ்க்கை நல்லது நடக்கும் என்று வேதனைப்படாதே. தீங்குகள் நடக்காமல் இருக்க வேண்டும் அல்லவா? இந்த தீங்குகள் நடக்காமல் இருந்ததால்தான் நல்லது உன்னை தேடி வரும் என் பிள்ளையே. அதற்காக முதலில் நீ தீங்குகளை அழிக்கத்தான் நல்லது உன்னை தேடி வர செய்யும் என் தங்கமே. ஏனென்றால் இனி உனக்கு கிடைப்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும். இனி எதுவும் வந்து உன்னை ஆசையை தூண்டிவிட்டு உன்னை விட்டு போய்விடக் கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. உன் தாயின் எண்ணம் அதுவாக இருக்கிறது. உன் தாய் என்றும் உன் கைவிட மாட்டேன் பிள்ளையே, அவநம்பிக்கை கொள்ளாதே.
உன் அவநம்பிக்கையை தொலைத்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் காத்திருக்கிறேன். உன் எதிர்மறை சக்திகள் உன்னை விட்டு போக வேண்டும் என்றுதான் காத்திருக்கிறேன். உனக்கு செய்யப்பட்டிருக்கும் செய்வினைகளை உன்னை விட்டு துரத்துவதற்காகத்தான் காத்திருக்கின்றேன். உன்னுடைய அடிமடியில் கை வைத்து கருவறுக்க காத்திருக்கும் உன் எதிரிகளை அழிக்கத்தான் வந்திருக்கின்றேன். வீண் வம்புகள் உன்னை விழுத்து நடுத்தெருவில் நிற்க வைத்து தலைகுனிய வைத்து அவமானப்படுத்தி உன்னை தெருவில் விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டும் என்பதற்காக கருவறுக்க காத்திருக்கும் அப்படி செய்யும் உன் எதிரிகளிடமிருந்து காக்க வந்த இந்த தாயை அவமதித்து விடாதே. என்பதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் என்னை அவமதித்து விடாதே. உன் மனதில் இப்பொழுது அதிக தீவினைகள்தான் அதிகரித்து கொண்டிருக்கிறது. தெய்வத்தின் மீதான நம்பிக்கை இழக்க வைக்க வேண்டும் என்று உன்னோடு ஒட்டி கொண்டிருக்கும் ஒரு நபரை நினைத்து கொண்டிருக்கிறார். அந்த எண்ணம் கைகூடிவிட்டால் உன்னுடைய இருக்கும் தெய்வம் உன்னை விட்டு போகும் நிலை வரப்போகிறது பிள்ளையே. சாதாரணமாக நினைத்து விடாதே. தெய்வ நம்பிக்கையும் தெய்வ கடாட்சமும் உன்னை விட்டு போய்விட்டால் அவன் நினைத்தது சுலபமாக நடந்துவிடும் என்பதற்காகத்தான் அவனின் அன்பு பெரிது. தெய்வம் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று உனக்கு ஏற்றிவிட்டு கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதே பிள்ளையே. என் அன்பு செல்வமே, உன் மனம் கலக்கத்தை போக்குகின்றேன். உன்னுடைய செய்வினையை துளைப்பேன். உன்னுடைய எதிரியை அழிப்பேன். உனக்கு வேண்டியதை கொடுப்பேன். உன் எதிர்பார்ப்பை கொண்டு வந்த உன்னிடமே சேர்ப்பேன். உனக்கு இல்லாததை கொடுப்பேன் உன்னிடத்தில். உனக்கு இருக்கும் தீமைகளை அழிப்பேன். இது உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தால்தான் உன்னை நான் கண்காணித்து ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு செல்வமே, உன்னுடைய கர்மவினைக்கு நான் கட்டளைகள் இருக்கின்றேன். உன்னுடைய கர்மவினைக்கு நான் கட்டளை இருத்திருக்கின்றேன். என்ன தெரியுமா? உன்னை அழித்து கொண்டிருக்கும் உன் அவநம்பிக்கை, உன் நம்பா வைத்து கழுத்தறுக்கும் அந்த துரோகியை, உனக்கு இருக்கும் அவனின் உயிர் பறிக்கும் திறனை என்று உயிரை பறித்துக்கொள் என்று கட்டளை இருக்கின்றேன். என்ன கட்டளை என்பது புரிந்ததா என் தங்கமே? அந்த கர்மாவிடம் உன்னை நம்ப வைத்து கழுத்தரிக்கும் அவனின் உயிரை பறித்துக்கொள் என்று கட்டளை இடுத்திருக்கின்றேன். கூடிய விரைவில் நடக்கப் போகிறது. அந்த துரோகி யார் என்பது உனக்கு தெரிய போகின்றது. தெளிவாகவே தெரியும் என் தங்கமே. அவன் யார் என்று தெரிந்து கொள். கலக்கம் அடையாதே. தெளிவாக இரு. வாழ்க்கை உன்னை தேடி வரும் பரிமாணமோ அத்தனையும் வீடு திரும்பும் பிள்ளையே. உன்னிடம் உன் அன்னை இப்பொழுது கையேந்தி நிற்கிறேன். உன் அன்னைக்கு என்னை அவநம்பிக்கையோடு பார்க்காதே என்று உன்னிடம் கையேந்துகிறேன். உன்னிடம் கையேந்த விரும்புகின்றேன். என்னை முழுமையாக நம்பு என் தங்கமே. உனக்காக நான் கொண்டு வரும் ஒவ்வொன்றும் உனக்கானது என்பதை நீ எப்பொழுது நம்புவாய்? நீ சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் பிள்ளையே. உனக்கு நல்லதெல்லாம் நடக்க வேண்டும் என் தங்கமே. உன்னை மனதார நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். உன் காரியங்களை நான் செய்து முடிப்பேன் என் தங்கமே. உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதை நம்பும் என் குழந்தை. இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் நிம்மதியான வாழ்க்கை நான் தருவேன் என் தங்கமே. எதையோ நினைத்து கலங்காதே. முடிந்தது முடியட்டும். வருவதை பார்த்து கொள்ளலாம். அனைத்தையும் சரி செய்து உன்னிடத்தில் தருவேன்.
காலங்கள் கடக்கிறதே என்று வருத்தப்படாதே. அனைத்திற்கும் ஒரு கால நீளம், கால நிலவரம், கால நிர்ணயம் என்று ஒன்றிருக்கும் என் தங்கமே. அதை அனைத்தையும் செய்து முடித்து விடுகின்றேன். சிறிது காலம் இந்த தாய்க்காக கொடு. நான் உனது அத்தனை பிரச்சனைகளையும் போக்கி விடுகின்றேன். நான் இருக்கிறேன் என் தங்கமே. ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி. வரம் யாவும் தருபவளே போற்றி போற்றி. ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.